12 மணி. இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். வாசிப்பவர் அஹ்மத் ஹசன். முதலில் தலைப்புச் செய்திகள். கடந்த பொதுத் தேர்தலில் தேர்தல் வன்முறைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நஷ்டஈடு வழங்குமாறு ஜனாதிபதி பணிப்பு. பொதுத் தேர்தலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நஷ்டஈடு வழங்குவதில் கட்சி வேதம் பார்க்க வேண்டாம் என பிரதமர் செயலகம் தெரிவிப்பு. அமெரிக்க ஜனாதிபதியின் வருகையை முன்னிட்டு இந்திய மக்கள் ஆர்ப்பாட்டம். சம்பியனான பலம் பொருந்திய ஆஸ்திரேலியா என்ன மனே இப்படியே ரோஜி இருந்தா ஒன்று நடக்காது. ஆஸ்பத்திரி போய் மறந்தாவது எடுப்பேன். நடந்தது நடந்து வைத்து அதுக்கு நாம் என்ன செய்யறோம்? எல்லாத்துக்கும் நல்லா அவர்கள் இருக்கான். இதற்காக ஜனாதிபதி செயலகம் 30 கோடியே 8 லட்சம் ரூபாயை ஒதுக்கியுள்ளது. இந்த திட்டம் மாவட்ட தேர்தல் முறைப்பாடு செய்த தகவல்களை பூரணப்படுத்தி சேவையாளரால் உறுதிப்படுத்தப்பட்ட பத்திரங்களை கையளிக்க வேண்டும் என ஜனாதிபதி செயலகம் தெரிவிக்கிறது. கடந்த எலெக்ஷன்ல பாதிக்கப்பட்டார்கள் சம்பந்தமா காலத்தால ரேடியோவில் செய்தி வந்து போச்சு. அரசாங்கத்தால எலெக்ஷன்ல பாதிக்கப்பட்டார்களுக்கு நஷ்டஈடு வழங்கினாலே நாமளும் பாதிக்கப்பட்டாலே மினிஸ்டர்கிட்ட போய் நஷ்டஈடு கேட்டு பார்ப்போம். இங்கே காதர்னு சொன்னாங்க. வாங்க மனே, இவர் தான் என் மூத்தமான், இது இளையமான், நான் ரொம்மா. என்ன சர்வீஸே தம்பி, நான் பிரதேச சபையில் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கேன். உங்களையும் எலெக்ஷனில் பாதிக்கப்பட்டதாக பதிவாயிருக்கு. உங்களுக்கு சாமான் வந்திருக்கு, கோதுமை பருப்பு வந்து எடுத்துட்டு போங்க. தப்பா சொல்கிறேன்னு நினைக்காது. இந்த காலை போன எலெக்ஷனால நாங்கள் நல்லா பாதிக்கப்பட்டிருக்கோம். இந்த கோதுமை மாவு பருப்பும் இது என்ன சார் நியாயம்? இங்கே பாரு தம்பி, எனக்கு ஒன்றும் தெரியா. பாசாய் வந்தது தான் நான் தரலாம். அப்படி மேலதிகமாக பேசுகிறேன்டா மினிஸ்டர் செக்ரட்டரியாக பாரு. மினிஸ்டரும் கத்தரிக்காய் சும்மா கிடந்த எங்களோட குடும்பத்தில் வந்து அடிக்கடி வந்து எங்கள் ஹாத்தாவை சும்மா இருக்க விட்டீங்களா, உண்மாண்டு சொன்னீங்க, ராத்தாண்டு சொன்னீங்க, உடம்புறப்பு சொன்னீங்க. இப்போ உங்களோட தேவை முடிஞ்சுதானே? இப்போ உங்களோட தேவை முடிஞ்சுதானே? இப்போ என்னன்னா எங்கள் ஹாத்தாவை பற்றி நடக்கவும் முடியலை, பேசவும் முடியலை, சும்மா உசுறு மட்டும் கிடக்கு. தம்பி, உன்னோட வேதனை எனக்கு புரியுது. பாசாய் வந்திருக்கிறதா நான் தரலாம். அப்படி மேலதிகமாக பேசுகிறேன்டா மினிஸ்டர் செக்ரட்டரி போய் பாரு. மினிஸ்டர் ஏதாவது நடவடிக்கை எடுத்து ஹெல்ப் பண்ணலாம். அப்போ தம்பி நான் போயிட்டு வரேன். அம்மா, அவர் சொன்னதை கேட்டீங்களா? யார மன சொல்றாய்? அதான் காலத்தால மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்தாரு. அவர் என்ன சொன்ன? அவர் சொன்னாரு தானே மினிஸ்டர் செக்ரட்டரியை போய் பார்க்க சொல்லி. இன்ஷா அல்லா நாம நாளைக்கு மினிஸ்டர் செக்ரட்டரியை போய் பார்ப்போமே. சந்திச்சு நம்ம நிலையை சொல்லி உதவி கேட்போம். நம்ம ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை மச்சான். இந்த தேர்தலில் தலைவர் தான் முதல் சீட்டு. தலைவர் வெல்றார் ஷுவரா. அதனால ஹசன் மாஸ்டர் நம்ம கடுமையாக தான் வாங்கி காட்டுறாரு. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் இருக்கு அவளுக்கு வேலை. என்ன வேணுமோ அதை செஞ்சு விடுவாங்க அவனுக்கு ராக்களுக்கு. மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். தலைவர் எல்லாரும் கடுமையாக தான் அடி வாங்குவாங்க. அப்போ நினைச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் லேசா செய்யலான்னு சொல்லி. இதெல்லாம் நடக்கிற விஷயமா? காரணம்னா ஹசன் மாஸ்டர் ஆக்கள் ஊர் மக்கள் எல்லாரும் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு பஸ்ஸாரில் சொல்லிக்கிறார். நம்மளோட தலைவருக்கு ஒருத்தரும் சப்போர்ட் பண்ணக்கூடாதான்னு கடுமையாக தான் நிற்க. ஓம் 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 கடுமையாக தான் சொல்கிறா. பாப்பம் என்ன செஞ்சு கிளிக்கான்னு சொல்லி. அது மட்டும் இல்லை, நமக்கு அடிக்க வேண்டுமாக சொல்லி தெரிகிறாம் கேள்வி. இந்த முறை ஹசன் மாஸ்டர் ஆக்களுக்கு தரமாக வெளுக்கணும். ஹசன் மாஸ்டர் ஆக்களுக்கு மட்டுமில்லை, உபயோகிலோட ஆக்களுக்கு தான் வெளுக்கத்தான் வேணும். சரியா? ஆமாம் ஆமாம், அவ நமக்கு தந்து நொட்டையலா. இந்த முறை இந்த குருடனாலும் சரியா
நம்மட கட்சிக்கு நம்மட சின்னத்துக்கு ஓட்டை போடணும். அவட காசிக்கு அவட செல்வாக்கில் இங்கே அடிமைப்பட்டுக்கிட்டு இருக்கே இவட கதை பேச்சுக்கள் அடிமைப்பட்டு இருந்ததில்ல. இப்போ முடிஞ்சு மாஸ்டர் எலெக்ஷனில் இறங்க சொன்னது படித்த மட்டும் தானே உண்மையாவா? ஹசன் மாஸ்டர் பிரச்சனை இல்லை. அவர் எல்லா மச்சான் நல்லா படிச்சிருக்காரு. அவருக்கு 3 மொழியும் தெரியும். இவனோட படித்த சங்கம்னு சொல்லிக்கிட்டு அந்த ஆளை பேய் காட்டுறானோ வச்சுக்கிட்டு. டேய் நில்றா, நீங்கள மாதிரி ஆட்கள்னு எங்களை பத்தி என்ன நினைச்சிருக்கீங்க? டேய் நிறா ஐயாங்காலே, நான் யாரால எங்களுக்கு எங்களை ஹலோ ஹலோ தலைவர் பேசுறேன். சார் சொல்லுங்க. யார் பதுருதீனா? சார் பதுருதீன், எலெக்ஷன் வயலன்ஸுக்கு வந்த ஃபண்ட்ல இருந்து வெள்ளத்தம்பி ஹாஜியாருக்கும் மகன் முதலாளிக்கும் 2 கார்டு கொடுங்க. அப்படியா சார்? அது மக்களுக்கு வந்தது சார். இப்ப நமக்கு முக்கியம் இல்ல, இவங்க 2 பேரும் தான் தேவை. சரி சார். பதுருதீன், இவங்க 2 பேரையும் இந்த கோஆர்டினேட்டர்ஸா நியமிச்சிருக்கேன். அதுக்குரிய வேலையிலையும் கவனிங்க. ஓகே சார், நான் பார்க்குறேன். மக்கள் யாராவது வந்து நஷ்ட ஈடு அது இதுன்னு கேட்டேன்னா ஏதாவது சொல்லி ஓகே சார். விஷயம் வெளியே போகாம ஓகே சார். ஓகே ஓகே, நான் பார்க்குறேன். சார் இப்போ உங்களோட விஷயத்த சொல்லுங்க. என்ன விஷயம் சார்? நாங்கள் காதர் தம்பி, இவ உமா. எஸ் ஓகே. எங்கள் காக்கா காதர் போன முறை எலெக்ஷனில் பாதிக்கப்பட்டவர். உங்களுக்கு தெரியும் தான். காதர்னா நம்மட காதர். அப்படியா? சொல்லுங்க, என்ன விஷயம்? என்ன விஷயம் விளக்கமா சொல்லுங்க. எலெக்ஷனில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சார் நஷ்டஈடு வழங்குறதா கேள்விப்பட்டோம். அதான் என்னென்னு பார்த்துட்டு போகுது. அப்போ உங்களுக்கு பருப்பும் கோதுமை மாவும் கிடைக்கலையா? பருப்பும் கோதுமை மாவும் நம்மளுக்கு என்னத்துக்கு தம்பி வேணும்? நம்மட பிள்ளையால தான் நம்மட காலம் போனேன். இப்ப அவர் பாதிக்கப்பட்ட பிறகு நமக்கு எங்களை தம்பி வார? அது சரிம்மா, இப்ப நாங்க என்ன செய்யணும் உங்களுக்கு? இல்லை சார், தலைவருக்கு பாடுபட்டு தானே அவருக்கு இப்படி ஆயினேன். அதான் தலைவர் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்லி வந்தேன். நாங்கள் ஏதாவது பெரிய ஆஸ்பத்திரி கொண்டே மருந்து எடுக்கணும், அதுக்கு கொஞ்சம் காசு கேட்போம். அது சரி தம்பி, நீங்க சொல்றது விளங்குது. இப்போ சிச்சுவேஷனை பொறுத்தவரை காசு இல்லை. ஏதாவது எங்களுக்கு இடையில காசுகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வசதிகள் வந்தனா அவங்களுக்கு சொல்லுவோம். அது மட்டுக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்கொள்ளுங்க, பார்ப்போம். என்னையாவது செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க சார். உங்கள் நிலைமை தெரியும் தானே உங்களுக்கு, மிச்சம் கஷ்டமாக இருக்கு. என்னையாவது செஞ்சு. ஓமாம், நீங்கள் கவலைப்பட வேணா, நான் ஃபுல் ட்ரை பண்ணுறேன். மினிஸ்டர்கிட்டே நான் ஃபோனில் கதைக்கேன். நஷ்ட ஈடு கொடுத்துச்சுன்னா முதலாவது லிஸ்ட் உங்களுக்கு தான். நீங்கள் கவலைப்படாமல் போயிட்டு வாங்க. சரி சார், அப்போ நாங்கள் வாரம் போயிட்டு. நல்ல போயிட்டு வாங்க. நல்ல உதமா காதர் மாமா மயங்கிலிருந்து ஆஸ்பத்திரி கொண்டு வரையால அவங்கள வரட்டான்.